வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுப்பிலிருந்து நீ என்ன சார் சொல்ற? நான் ஒன்றும் லூஸ் இல்ல. அதுக்காக என்ன நான் புத்திசாலின்னு சொல்லிக்கிறதா என்ன? எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை ஒழுங்காத்தான் செய்றேன். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்ல முடியாது. எங்க முதலாளிக்கு, மேனேஜர் சாருக்கு எல்லாருக்கும் என்கிட்ட ரொம்ப பிரியம். அதான் சார், நவஜோதி ஹோட்டல்னு சொன்னா தெரியாதவங்க யாரு? அந்த ஹோட்டல்ல 3வது மாடியில தங்கியிருக்கேன். பேரு பாண்டியன். சும்மா ரோட்டுக்கா போய்க்கிட்டு இருக்கும்போதே அப்படி பார்த்தா நான் உங்க கண்ணுல ஆம்பிட்டுக்குவேன். ஆனா, நம்மகிட்ட ஒரு பழக்கம். அது நல்லதோ, கெட்டதோ, யார்கிட்டயும் அனாவசியமா பேசிக்க மாட்டேன். நான் பேசுறதே இல்ல. பின்ன என்ன சார்? பேசுறதுக்கு என்னா இருக்குது? ரொம்ப பேசுறவன நம்பவே கூடாது சார். அவனுக்கு புத்தியே இருக்காது. பேசாம இருக்கிறவனையும் நம்பக்கூடாது. ஏன்னா, அவன் பெரிய ஆளு சார். சமயம் வாச்சா ஆளையே தீர்த்துப்புடுவான். அந்தா பெரிய ஹோட்டல்ல நீ என்னடா பண்ற பாண்டியான்னு கேட்பீங்க. ஐயா தான் 3வது மாடியில வெயிட்டர் பாய். என்னா சார்? வெயிட்டர் பாய்ன்னா கேவலமா புடிச்சா? நீ கூட போட மாட்ட சார். அந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ். இடுப்புல கட்டியிருக்கிற பெல்ட் இருக்கே, அசல் சில்க். சில்க் சார், சில்க். பொத்தானெல்லாம் சும்மா பளபளன்னு. ஒரு தடவ வந்து நம்ம கண்ணுக்கின்னு போ சார். யார் வேணாலும் வரலாம். ரூம் வாடகை தான் ரூ. 15. மாசத்துக்கான்னு கேட்காத. இவன் யாரோ சுத்த நாட்டம்புறம்னு கேலி பண்ணுவாய்ங்க. ஒரு நாளைக்கு ரூ. 15 நைனா. ரூமெல்லாம் படா தமாசா இருக்கும். சோஃபாவுங்க என்னா, கட்டிலுங்க என்னா, கண்ணாடிங்க என்னா, பாத்ரூம்ல கண்ணாடிங்க வேற, ஷவர் பாத்து, சுத்தண்ணி, பச்ச தண்ணி, வேற என்னா வேணும்? மணி அடிச்சா நான் ஓடியாந்துருவேன். ஒரு தடவ வந்து தங்கி பாரு சார். படா மஜாவா இருக்கும். வந்தா 3வது மாடியில தங்கு சார். அப்பத்தான் நான் கண்டுக்குவேன். மத்த பசங்க மாதிரி தலைய சொரிஞ்சுக்கின்னு பக்சீஸ் கேட்க மாட்டேன். குடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன். அதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. 3வது மாடியிலிருந்து ரூஃப் கார்டனுக்கு போறது ரொம்ப சுலுவு. நான் ஏன் இம்மா கம்பல் பண்ணி கூப்பிடுறேன்னு யோசிக்கிறியா சார்? ஒரு விஷயம் ஒண்ணு கேட்கணும். அதுக்கு தான். என்னா விஷயம்னு கேட்பீங்க. வந்தா தானே சொல்லலாம். முன்ன மாதிரி இல்ல இப்போ. முன்னெல்லாம் புடிச்சா யாருனாச்சும் வந்துட்டா, "சார் ஒரு கடுதாசி எழுதணும், ஒரு கடுதாசி எழுதணும்னு" காகித்த கையில வச்சுக்கின்னு படா பேஜார் குடுப்பேன். இப்ப அப்படியெல்லாம் இல்ல. நீங்க பயப்படாம வரலாம். கடுதாசின்னு சொன்னப்புறம் தான் ஞாபகம் வருது சார். என்கிட்ட அந்த மாதிரி எல்லார்கிட்டயும் எழுதி வாங்குன கடுதாசி நெறைய கிடக்குது. எல்லாம் நனைஞ்சு, எழுத்தெல்லாம் கலைஞ்சு புட்டுது சார். எப்படி நனைஞ்சது? அழுது அழுது நனைஞ்சு போச்சு. இப்பல்லாம் நான் அழுவுறதே இல்ல. அதெல்லாம் நெனப்பு நெனச்சா சிரிப்பா வருது. அப்பல்லாம் எனக்கு என்னமோ ஒரு வேகம் பொறந்துடும். கடுதாசி எழுதலைன்னா தல வெடிச்சு போற மாரி. கடுதாசி யாருக்குன்னு கேட்கறியா? ஊர்ல இருக்கிற எங்க மாமனுக்குத்தான். எங்க மாமன நீங்க பார்த்ததில்லையே சார். அவரு பெரிய ஜவான். மீசைய பார்த்தாவே நீங்க பயந்துருவீங்க. அவர நெனச்சா இப்ப கூட எனக்கு கொஞ்சம் தில்லு தான். தோ அம்மா அவசரம். நல்ல பாடி. அந்த ஆளு பட்டாளத்துக்கு போனவர் சாரு. சண்டையில கொலையெல்லாம் பண்ணியிருக்காராம். 10 ஜப்பான்காரங்கள கையாலேயே புடிச்சு அப்படியே கழுத்த நெரிச்சு கொன்னு போட்டாராம். அவரு தான் சார் எங்க மாமன். ஏன் சார்? எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளா கேட்கணும். கேட்கணும் கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. கொலை பண்ணா ஜெயில்ல பிடிச்சு போடுறாங்களே! பட்டாளத்துக்கு போய் கொலை பண்ணா ஏன் சார் ஜெயில்ல போடுறதில்ல? மாமன புடிச்சு ஜெயில்ல போடணும் சார். அப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கம்பிக்கு அந்த பக்கம் மாமன் நிக்கும். நான் இந்த பக்கம் நின்னுக்கிட்டு, வேணும் கட்டைக்கு வேணும், வெங்கல கட்டைக்கு வேணும்னு ஒழுங்கு காட்டிக்கிட்டு சிரிப்பேன். அம்மாடி! அப்போ பார்க்கணுமே மாமன் மூஞ்சிய. மீசைய முறுக்கிக்கிட்டு, பல்ல கடிச்சுக்கின்னு உருமுனார்னா அவ்வளவுதான். நான் நிப்பனாங்க, ஒரே ஓட்டம். ஓ! எதுக்கு வரணும்? அதுதான் நடுவால கம்பி இருக்கே. பயப்படாம நின்னுக்கிட்டே சிரிப்பேன். மாமனுக்கு வெறி புடிச்சு கோவம் தாங்காம கம்பியிலேயே முட்டிக்கும். ஜெயில் கம்பி எம்மா ஸ்ட்ராங்கா போட்டிருப்பாங்க. இவரு பலம் அதுகிட்ட நடக்குமா? மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்டும். ச்சீ! இது என்னா நெனப்பு? பாவம் மாமன். என்னமோ கோவத்துல என்ன வெட்டுறதுக்கு வந்துட்டுது. அதுக்கு என் மேல ரொம்ப ஆசை. அம்மா, அப்பா இல்லாத என்ன வளர்த்து ஆளாக்குனது அதுதானே! மாமன்கிட்ட உனக்கு ஏன்டா இம்மா கோவம்னு கேட்பீங்க. இதான் சார் விஷயம். மாமனுக்கு ஒரு மவ இருக்கா சார். அவள நான் தான் கண்ணாலம் கட்டிக்கணும்னு மாமன் சொல்லுச்சு.
நான் மாட்டேன்னுட்டேன். அது என்ன சார் கன்னாலம் கட்டிக்கிறது? முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் இன்னா ஆளு! படா கில்லாடியாச்சே! உடுவானா? ஆச்சா போச்சா அறுத்து புடுவேன்னான், வெட்டி புடுவேன்னான். மிரட்டுறான். அவன் பிளான் என்னா தெரியுமா? கத்திய கையில வச்சுக்கின்னு கட்டுடா தாலியான்னு சொல்றது. இல்லைன்னா ஒரே வெட்டு. கல்யாண பந்தியிலேயே என்னைய பலி குடுக்கறதுன்னு. இத கேட்ட உடனே எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அவன் செய்வான் சார். செய்வான். இந்த நியூஸ் எனக்கு யார் குடுத்தான்னு கேளுங்க. எங்க மாமன் மவ தான். அதுக்கு என்கிட்ட ரொம்ப பிரியம் சார். 2 பேரும் சின்னத்துலருந்து ஒண்ணா விளையாடுனவங்க சார். அது வந்து அழுதுகிட்டே சொல்லுச்சு. மச்சான் என்ன கன்னாலம் கட்டிக்க உனக்கு இஷ்டம் இல்லாட்டி போனா பரவால்ல. இஷ்டமில்லாம கட்டிக்கிட்டு என்னா பிரயோஜனம்? மாட்டேன்னு சொன்னா உன்ன வெட்டி புடுவான் எங்க அப்பன். அப்படின்னு சொல்லுது. அப்பன் குணம் தான் உனக்கு தெரியுமே. நீ எங்கேயாவது போயிரு மச்சான்னு வள்ளி அழுவும்போது, அதான் அது பேரு வள்ளி. ஒரு நிமிஷம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு ஆசை வச்சிருக்காளே, இவள ஏன் கட்டிக்கினா என்னன்னு. ஆனா அந்த கொலைக்காரன் மவள கட்டிக்கிட்டா, அவன் ஆனா ஊனா வெட்டுவேன், குத்துவேன்னு கத்திய தூக்கிட்டு வருவானேன்னு நெனச்சுக்கிட்டேன். அன்னைக்கு ராவோட ராவா ரயில் ஏறி மெட்ராஸுக்கு வந்துட்டேன். ரயில் சார்ஜுக்கு கையில கொஞ்சம் பணம் குடுத்தது வள்ளி தான். பாவம் வள்ளி. எங்கனாச்சும் கன்னாலம் கட்டிக்கின்னு நல்லபடியா வாழணும். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார் கடுதாசி எழுதணும். அடிக்கடி தோணும். தோணும் போதெல்லாம் யார்கிட்டயாவது போய் சொல்லி எழுதச் சொல்றது. எழுதி எங்க அனுப்புறது? அப்புறம் மாமனுக்கு தெரிஞ்சதுன்னா, என்ன தேடிக்கிட்டு வந்துட்டா, என்ன பண்றதுன்னு நெனச்சுட்டு பேசாம வச்சுக்குவேன். ஆனா பாவம், வள்ளி பொண்ண நெனச்சா வருத்தமா இருக்கும். அவள கன்னாலம் கட்டிக்காம போனோமேன்னு நெனச்சா அழுகை அழுகையா வரும். நானே கன்னாலம் கட்டிக்காம ஓடியாந்துட்டனே! வேற எவன் வந்து அவள கட்டிக்க போறான்? யாருமே கன்னாலம் கட்டாம அவ வாழ்க்கையே வீணா போடுச்சோ! நெனச்சா நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி வருத்தமா இருக்குது சார். ஹம். பொண்ணுன்னு ஒருத்தி பொறந்தா அவளுக்கு புருஷன்னு ஒருத்தன் பொறக்காமலா போடுறான்? எல்லாத்துக்கும் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் சார். அந்த கடுதாசியில ஒண்ணு எடுத்து படிக்கிறேன். கேக்குறியா சார்? தேவரீர் மாமாவுக்கு சுபம். உன் சுபத்தையும் உன் மவள் அன்புமிக்க வள்ளியின் சுபத்துக்கும் எழுத வேண்டியது. உன் மவள நான் கட்டிக்கலேன்னு மனசுல ஒண்ணும் வருத்த வச்சுக்காத. இவ்வளவு நாள் வள்ளிக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் நடந்து புள்ள குட்டியோட புருஷன் வீட்ல வாழும்னு நினைக்கிறேன். என்னா பண்றது? நான் கொடுத்து வைக்கல. அதுக்காக எனக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாது. இந்த ஜென்மத்துல இல்லாக்காட்டியும் அடுத்த ஜென்மத்துல நான் வள்ளியத்தான் கண்ணாலம் கட்டிக்குவேன். ஆனா அப்பவும் அவளுக்கு அப்பனா வந்து நீயே பொறக்காம இருக்கணும். இங்க நான் ஏதாவது நல்ல பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கேன். கிடைச்சதும் உனக்கு காகிதம் போடுறேன். சமாச்சாரம் வந்ததும் நேர்ல வந்து எனக்கு கண்ணாலம் கட்டி வைக்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உன் அக்கா மவன் பாண்டியன். நான் சொன்னத அப்படியே எழுதி கொடுத்தார் சார். அவர் யாருன்னு கேக்குறியா? எத்தனையோ பேர் எழுதி குடுத்தாங்க. யாருன்னு சொல்றது? எனக்கு எழுத படிக்க தெரியாது. கடிதாசி எழுதும்போது சொன்னதத்தான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி சொன்னேன். இல்லேன்னா, நான் ரொம்ப படிச்சு கிழிச்சேன். நினைச்சு பார்த்தா வள்ளி பொண்ணுக்கு என்னமோ துரோகம் பண்ணிட்ட மாதிரி தோணுது. அந்த சமயத்துல தனியா குந்திக்கின்னு அழுவேன். நம்ம மேனேஜர் இல்ல சார், ஐயரு. அவர் என்ன பார்த்து ஒரு நாள் சொன்னாரு. இவன் ஒரு கேரக்டர்ன்னு. அப்படின்னா என்னான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப அழகு சார். நெசமா தான். என்ன மாதிரி இன்னொரு அழகான மனுஷர நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் அவ்வளவு அழகு சார். என்ன பத்தி நானே எப்படி சார் ஒரேடியா சொல்லிக்கிறது? அதுக்குத்தான் சொல்லுறேன். ஒரு தடவ இங்க வந்துட்டு போங்கன்னு. கடுதாசி எழுதுற பழக்கத்த எப்படி விட்டேன்னு கேளுங்க. சுகுணா இல்ல சார்? சுகுணா. சினிமாவுல ஆக்ட் குடுப்பாங்களே! பெரிய ஸ்டார். அந்த அம்மாவ நீங்க பார்க்காமயா இருந்திருப்பீங்க? படத்துலயாவது பார்த்திருப்பீங்களே! அதான் அந்த அம்மா படம் எல்லாம் பத்திரிக்கையில வந்துச்சே! கார் ஆக்சிடென்ட்ல செத்து போன உடனே, அதுக்கு முதல் நாள் நம்ம ஹோட்டல்ல இங்க தான் 3வது மாடியில 9ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருந்தாங்க. பாவம் 10 வருஷத்துக்கு முந்தி அந்த அம்மாவுக்கு இருந்த பேரும், பணமும் ம் எல்லாம் அவ்வளோதான் சார். ஆனா நேர்ல பார்த்தா, அடடடா! சம்முன்னு இருப்பாங்க சார். அவங்களுக்கு கடைசி காலத்துல சான்ஸே இல்லையே! ஏன் சார்? நான் யாருகிட்டயும் பேசாதவன். ஆனா அவங்க கிட்ட மட்டும் ஏனோ ரொம்ப பேசுவேன். அவங்களுக்கும் என்கிட்ட ரொம்ப ஆசை. அதுக்காகத்தான் இங்கே வந்திருந்தாங்களாம். எதுக்கு? அதான் பழைய மாதிரி மறுபடியும் பேரும் பணமும் எடுக்கிறதுக்காக. என்னென்னமோ திட்டமெல்லாம் போட்டாங்க. யார் யாரோ வருவாங்க, பேசுவாங்க.
நமக்கு அதெல்லாம் என்ன தெரியுது? அவங்க யார் யாரையோ புடிச்சு சினிமா படம் பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க சார். அதுல ஒரு ஆளு என்ன கேட்டான் சார். "ஏன்பா நீ படத்துல ஆக்ட் குடுக்குறியா? ஹீரோ பர்சனாலிட்டி இருக்கேன்னு." நானு ஈன்னு பல்ல இளிச்சுக்கிட்டு நின்னேன். அப்புறம் அந்த சுகுணா அம்மா தான் சொன்னாங்க. "பாண்டியா, நீ குழந்தை. சினிமாலாம் உனக்கு வேணாம். அது உன்ன பாழாக்கிடும்." அப்படின்னு. அவ்வளவுதான். நமக்கு உதறல் எடுத்துக்குச்சு. அந்த ஆசைய விட்டுப்புட்டேன். 2, 3 நாள்லயே நான் ரொம்ப சிநேகம் ஆயிட்டேன். அவங்களோட வள்ளி மேல வந்த ஆசை மாதிரி, அவங்க மேலயும் லேசா ஒரு ஆசை உண்டாயிடுச்சு. ஜன்னல் வழியா அவங்க முகம் தெரியிற இடத்துல நின்னு அவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்களும் பார்ப்பாங்க. அவங்க சிரிப்பாங்க. நானும் சிரிப்பேன். அன்னைக்கு பார்த்து எனக்கு மாமாவுக்கு கடிதம் எழுதணுங்கிற ஆசை வந்தது. காகிதத்த எடுத்துக்கின்னு சுகுமா அம்மா கிட்ட போனேன். அந்த அம்மா சந்தோஷமா கூப்பிட்டு உட்கார சொல்லி கடிதாசி எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு புத்தகம் இருந்தது. அது ஒரு இங்கிலீஷ் புத்தகம். எனக்கு படிக்க தெரியாதே ஒழிய, அது இங்கிலீஷ் எழுத்து, எது தமிழ் எழுத்துன்னு நல்லா தெரியும். இங்கிலீஷ் எழுத்து தான் சார் ரொம்ப அழகு. தமிழ் நல்லாவே இல்ல. என்னவோ புழு நெளியிற மாதிரி. அந்த சுகுணா எப்பவுமே ஏதாவது புஸ்தகத்த படிச்சுக்கினே இருப்பாங்க. நான் அவங்கள கண்டேன். நம்ம ஐயர் இல்ல, மேனேஜரு. அவரு என்ன பார்த்து, "இவன் ஒரு கேரக்டர்ன்னு" சொன்னாரு. "அப்படின்னா என்ன அர்த்தம்னு?" சுகுணா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அவரு சொன்னதுல ஒண்ணுமே தப்பில்ல. அப்படின்னா? அவங்க சொன்ன அர்த்தத்த அப்படியே எனக்கு திருப்பி சொல்ல வரல. ஆனா அர்த்தம் மட்டும் புரிஞ்சு போச்சு. நான் என்ன சார் அப்படியா? அந்த சுகுணா சொல்லுவாங்க, என் கண்ணு ரொம்ப அழகாம். என் உதடு கீழ் உதடுல அது ரொம்ப ரொம்ப அழகாம். நான் மன்மதனாம். எனக்கு அவங்க அப்படி சொல்லும் பொழுது உடம்பெல்லாம் என்னமோ செய்யும். எனக்கு அவங்க மேல ஆசை. ஆசைன்னா காதல் உண்டாயிருச்சு. போ சார் எனக்கு வெட்கமா இருக்கு. அன்னைக்கு கடிதாசி எழுதுறப்போ நான் என் மனசுக்குள்ள இருந்த ஆசைய சொல்லிப்புட்டேன். கொஞ்சம் கூட பயப்படலையே. அவங்க முகத்த பார்த்தப்போ அப்படி ஒரு துணிச்சல். ஆனா எல்லாம் பொசுக்குன்னு போயிடுச்சு சார். என் மூஞ்சிய பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, திடீர்னு என்ன கட்டி புடிச்சு, அவங்க அந்த சுகுணா ஓன்னு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க சார். எனக்கும் அழ வந்துடுச்சு. நானும் அழுவுறேன், அவங்களும் அழுவுறாங்க. எனக்கு ஏன்னே புரியல. அப்புறம் அவங்க சொன்னாங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பாக்கியசாலி தான். ஆனா என்னோட இந்த வெளி வேஷத்த கண்டு நீ மயங்காத. நான் வெறும் சக்க, வெசச்சக்க. ஒரு மனுஷனுக்கு தரக்கூடிய இன்பம் எதுவுமே என்கிட்ட இல்ல. உன்ன அடையறதுக்கு நான் குடுத்து வைக்கல. அந்த பாக்கியம் இருந்தும் இல்லாம போன மாதிரி, அடுத்த ஜென்மத்திலயாவது நாம ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் இன்னும் என்னென்னமோ சொல்லிக்கினே என் கையில முகத்த புதைச்சுக்கிட்டு கதறிட்டாங்க. கதறிட்டாங்க அப்படி ஒரு கதறி. யாரு அவங்க? பெரிய சினிமா ஸ்டார் சார். பாவம். அடுத்த நாள் அநியாயமா பூட்டாங்களே சார். அவங்க குடுத்த மோதிரம் ஒண்ணு. இதோ என் விரல்ல கிடக்கு. ஆனா, அந்த அம்மா, ஐயர் என்ன சொல்ற மாதிரி, அவங்களே ஒரு கேரக்டர் தான் சார். ஆனா, அவங்க செத்து போனா நான் வருத்தப்படவே இல்ல சார். நான் எப்ப சாகறதுன்னு தான் அடிக்கடி யோசிக்கிறேன் சார். இதுல இன்னொரு கஷ்டமும் இருக்கு. அடுத்த ஜென்மத்துல நான் யார கண்ணாலம் கட்டிக்கிறது? வள்ளியவையா? சுகுணாவையா? இந்த ஜென்மத்துல நான் சுகமா தான் இருக்கேன். அடுத்த ஜென்மத்த நெனச்சுக்கினா ஒண்ணுமே புரியல சார். இத பத்தி உங்கள ஒரு வார்த்தை கேட்கலாம்னு தான் சார், இந்த பக்கம் வந்தா வாங்கன்னு சொல்லுறேன். இங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டா சிரிக்கிறாங்க சார். நீ ஒரு கேரக்டர் தான்னு சொல்லுறாங்க. பார்க்க போனா உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கேரக்டர் தான். நீ என்ன சார் சொல்ற? கதை முற்றும். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுப்பில் இருந்து நீ என்ன சார் சொல்ற? காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மியலா. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.